வணக்கம். ஜூலை 3, 2025. இந்திய பங்குச் சந்தையோட முக்கிய செய்திகளை இப்ப அலசலாம். எங்ககிட்ட இருக்கிற தினசரி சந்தை ரிப்போர்ட் படி முதலீட்டாளரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தானே இருந்துச்சு. சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆரம்பத்துல நல்லா மேல போன மாதிரி இருந்துச்சு. நிஃப்டி 50 ஒரு ஸ்டேஜ்ல 25,500 கூட தாண்டுச்சு. ஆனா மதியத்துக்கு மேல பார்த்தா கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வந்துருச்சு. கடைசியில பார்க்கும்போது பிஎஸ்சி சென்செக்ஸ் ஒரு 193 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 83,216.43 முடிஞ்சது. அதே மாதிரி என்எஸ்சி நிஃப்டி 50யும் ஒரு 57 பாயிண்ட்ஸ் சரிஞ்சு 25,396.25 க்ளோஸ் ஆச்சு. ஆமா, இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் லாபம் பார்த்தவங்க பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவோமே அது. அதுவும் இல்லாம எஃபிஐஸ், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்க. அதனால அழுத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. சோ நீங்க இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி மாறுது, எஃபிஐ நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு துறை பாதுகாப்பு துறை, டிஃபென்ஸ் செக்டார். இந்த வருஷம் பார்த்தா இந்த துறை மேல நிறைய பேர் கவனம் வச்சிருக்காங்க. மத்த மார்க்கெட் கொஞ்சம் தழுமாறினாலும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா ஏறி இருக்கு. நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் பாருங்க, கடந்த 6 மாசத்துல கிட்டத்தட்ட 35% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. நிஃப்டி மொத்தமா 5.5% தான் ஏறி இருக்கு. ஆனா இது 35%. இதுக்கு முக்கிய காரணம் HAL, BEL மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர்கள் தான். ஆமா, இத இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா அரசாங்கத்தோட மேக் இன் இண்டியா திட்டம், அப்புறம் 2025க்குள்ள $5 பில்லியன் பாதுகாப்பு ஏற்றுமதி இலக்கு, இதெல்லாமே இந்த துறைக்கு நீண்ட காலத்துல நல்ல வருவாய் வருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதனால அரசாங்க ஆதரவு, இந்த ஸ்ட்ராங்கான ஆர்டர் புக், இதெல்லாம் வச்சு நீண்ட கால வளர்ச்சிக்கு இந்த துறையை நீங்க பார்க்கலாம். சரி, இப்போ சில பங்குகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், RIL. அவங்க அவங்களோட FMCG பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நியூ ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்னு ஒரு புது துணை நிறுவனமா மாத்துறாங்க. இதுக்கு கம்பெனி லா ட்ரிபியூனல் கூட ஓகே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு RIL பங்கு சுமார் 1,526 ரூபாயில ட்ரேட் ஆச்சு. ஆமா, இது ஒரு முக்கியமான மூவ். ஏன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் IPO வரப்போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வேகமா வளர்ற இந்த கன்சியூமர் பிசினஸை இப்படி ஒழுங்குபடுத்துறது ஒரு நல்ல வியூகம். CLSA, சிட்டி மாதிரி புரோக்கரேஜ் நிறுவனங்கள் கூட இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்புறம் ரீட்டைல் டெலிகாம் வளர்ச்சியால பங்கு மேல பாசிட்டிவா இருக்காங்க. நீங்க இதுல கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி கார்ப்பரேட் மறுசீரமைப்புகள் எப்படி ஒரு கம்பெனியோட மதிப்பையும் எதிர்கால வளர்ச்சியும் பாதிக்குங்கிறது தான். ஆனா இதே ரீட்டைல் துறையிலிருந்து ஒரு வேற மாதிரி செய்தி. டிமார்ட் நடத்துற அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், அவங்க முதல் காலாண்டு பிசினஸ் அப்டேட் கொடுத்த பிறகு மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா ரியாக்ட் பண்ணிருக்கு. ஜூன்ல முடிஞ்ச காலாண்டுல வருமானம் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 16.2% வளர்ந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி. அது மட்டும் இல்லாம கோல்ட்மேன் சாக்ஸ், JP மார்கன் மாதிரி அனலிஸ்ட்ஸ் இந்த குவிக் காமர்ஸ் கம்பெனிங்க கிட்ட இருந்து போட்டி அதிகமாகுது, அதனால லாபத்துல கொஞ்சம் அழுத்தம் வரலாம்ங்கிற கவலைய சொல்றாங்க. அதனால தான் பங்கு விலை இன்னைக்கு சுமார் 4% கிட்ட சரிஞ்சுது. நீங்க வளர்ச்சி நீடிக்குமா, இந்த போட்டி எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பார்க்கணும். சரி, கடைசியா நைகா, அதாவது FS இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ். இன்னைக்கு இந்த பங்குல நல்ல செல்லிங் பிரஷர் பார்த்தோம். ஸ்டாக் 3.7% இறங்கி 203.70 பக்கமா முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன காரணம்னா, கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஹரிந்தர் பால் பங்கா, இந்திரா பங்கா, இவங்க அவங்க கிட்ட இருக்கிற 2.1% பங்குகளை, அதாவது சுமார் 6 கோடி பங்குகளை விற்க போறதா அறிவிச்சாங்க. மினிமம் விலையா 200 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இதனால என்ன ஆச்சுன்னா, திடீர்னு இவ்ளோ பெரிய அளவுல பங்குகள் மார்க்கெட்டுக்கு வந்த உடனே சப்ளை அதிகமாயிடுச்சு. தேவைக்கும் அதிகமான சப்ளை வந்ததால டிமாண்ட் சப்ளை இம்பேலன்ஸ் ஆகி பங்கு விலை குறைஞ்சிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரமோட்டர்களோட நடவடிக்கைகள், இந்த மாதிரி பெரிய பிளாக் டீல்ஸ் எல்லாம் பங்கு விலைய எப்படி சட்டுன்னு பாதிக்கலான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இன்னைக்கு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள், டிஃபென்ஸ் மாதிரி குறிப்பிட்ட துறைகளோட செயல்பாடு, அப்புறம் ரிலையன்ஸ், டிமார்ட், நைகா மாதிரி சில முக்கியமான பங்குகளோட நிலவரம்னு சில விஷயங்களை பார்த்தோம். ஆமா, நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி விஷயம் சொல்லணும்னா, இந்த FBI ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு,
கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, இதுக்கும் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கும் என்ன தொடர்புன்னு தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. இந்த தொடர்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க முதலீட்டு முடிவுகளுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. என்ன என்னைக்கு அவன் அதட்டுவான் நம்ம பயப்படுவோம், இன்னைக்கு நம்ம அதட்டு அவன் பயந்து தலையை தொங்க போட்டு போயிட்டானே. அப்ப இன்னிலிருந்து இவனை இப்படியே பீதிய கிளப்ப வேண்டியது. இவன் பயப்படல, இவன் டெரரிஸ்ட் தான். நம்ம யூகம் தப்பா போச்சே.